வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அப்புறம் வழக்கம் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு ஒரு பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஒரு 1/4 மூடி போட்டிருக்கேன். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஜாமான் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிரும். அவ்வளோதான். இதை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். தக்காளி நம்ம அப்படியே சேர்க்கலாம், ஆனால் அது நான் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போதும். 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொண்டைக்கடலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். கொண்டைக்கடலை நான் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு 7 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலையை சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். ஆல்ரெடி கொண்டைக்கடலை வெந்தது தான். குழம்பும் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது அந்த எடுத்து வச்சுருந்தோம்ல கொண்டைக்கடலை, அதையும் மிக்சியில் ஒரு சுற்றி சேர்த்துக்கலாம். இது குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். அவ்வளோதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. புட்டோடு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். மல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.